உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஓபிஎஸ் வந்து டெல்லி போயிருக்காரு. கலகமான்னு தெரியல. அவர் கலகத்துக்கு போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. அவர் என்ன சொன்னாரா டெல்லிக்கிட்ட, ரெட்டையில சிறுத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் மத்திய அரசாங்கம் சொன்ன கேட்கணும். ஆமாம். இலை சின்னம் தான் முக்கியம் தமிழ்நாட்டில். ஆமாம். அதிமுகன்றது கட்சி கிடையாது, ரெட்டை இலை தான் முக்கியம். ஆமாம். திமுக முக்கியம் கிடையாது, உதயசூரியன் தான் முக்கியம். அது தமிழ்நாட்டோட கல்ச்சர். ஓகே. துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுக்குறேன். அஃபிஷியல் மீட்டிங் வேணாம், பேக்டோரில் வந்து பேசிட்டு போயிடுங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு எடுங்க. நீங்கள் டிஎம்கே பக்கம் போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓ, டிஎம்கே பக்கமா சார் அப்படின்னு டெல்லி பிஜேபி சொல்லி யாருமே பார்க்கல. செங்கோட்டையனை நம்பி தாவேக்காக்கு போன 13 பேரோ என்னமோ திரும்ப 53ல திருப்பி அதிமுக பக்கம் வர போறதா ஒரு பேச்சு அடிப்படும். செங்கோட்டையன் வந்து மனதளவில் முழு நேர தாவாக்காவாயிட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூல இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஓபிஎஸ் வந்து டெல்லி போயிருக்காரு. என்னன்னா அவரோட இந்த குழுவா இருக்கிறத வந்து கலகமா மாத்த போறாரு அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் போயிருக்கிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. அதுவும் இல்லாம பாஜக தலைவர்களையும் பார்க்க போறதா சொல்லியிருக்காங்களே சார், இது எப்படி சார்? கலகமான்னு தெரியல. அவர் கலகத்துக்கு போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. அவர் என்ன சொன்னாரா டெல்லிக்கிட்ட, ரெட்டையில சிறுத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க. ஓ. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் மத்திய அரசாங்கம் சொன்ன கேட்கணும். ஆமா. எலெக்ஷன் கமிஷன் வேற, மத்திய அரசாங்கம் வேற இல்லை. இப்போ எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு. இது சொன்னா அது கேட்காது. டிஎன் சேஷன் மாதிரி இருக்கும்போது சிம்ம சுப்பனமா இருந்தது. டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், அவெல்லாம் அப்படி கன்னு மாதிரி வச்சுப்பாரு கோபாலசாமிலாம். இப்போ எல்லாம் எஸ்ஆர் தான் எலெக்ஷன் கமிஷன். எங்கிட்ட சின்னத்தை வாங்கி கொடுத்துருங்க. நான் வந்து அதிமுகலேருந்து ஒரு 50% 60% கொண்டு வந்துடுறேன். கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். உங்க பிஜேபி துணை முதலமைச்சராக போடுறேன், என்ன முதலமைச்சர் ஆகிடுங்க. பிஜேபியில துணை முதலமைச்சர் ஆகிடுங்க. முடிஞ்சா விஜய்டி சேர்ந்துக்கலாம். ஏன்னா எடப்பாடி தான் ஒத்துக்க மாட்டாரு கூட்டணி ஆட்சிக்கு. ஓபிஎஸ் ஒத்துக்கிறார். ஆனா அவர் போடுற கண்டிஷன் கட்சியை 2ஆ உடைங்க, ரெட்டையில எங்கிட்ட கொடுங்க. ஏன்னா இப்போ கேஸ் நடக்குது. இப்போ ஆமா நடந்துட்டு இருக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட் கூட எலெக்ஷன் கமிஷன் தட்டி விட்டுச்சு. எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு பண்ணுங்க, அது நீங்க முடிவு பண்ணுங்கன்னு. நீங்க ஒரு கண்ணை காட்டுங்க. ரெட்டையில எங்கிட்ட வந்துட்டோம், நான் அதிமுக பேரை போட்டுக்கிறேன், 2ன்னு போட்டுக்கிறேன், எங்கிட்ட வந்துட்டோம். இலை சின்னம் தான் முக்கியம் தமிழ்நாட்டில். அதிமுகன்றது கட்சி கிடையாது, ரெட்டை இலை தான் முக்கியம். திமுக முக்கியம் கிடையாது, உதயசூரியன் தான் முக்கியம். அது தமிழ்நாட்டோட கல்ச்சர். ஓகே. துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டீல் போட்டாரோம். இதை பிஜேபி நம்ம தயாரா இல்லை. ஸோ அவங்க சொன்னாங்களாம், அப்படியா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ, நீங்கள் சொன்ன ஆஃபர்லாம் கரெக்ட் தான். நாங்கள் எடப்பாடி கூட்டணி இருக்கும்போது உங்க கூட பேசுனதே தப்பு. அஃபிஷியல் மீட்டிங் வேணாம், பேக்டோரில் வந்து பேசிட்டு போயிடுங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு எடுங்க. நீங்கள் டிஎம்கே பக்கம் போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓ, டிஎம்கே பக்கமா சார் அப்படின்னு டெல்லி பிஜேபி சொல்லி யாருமே பார்க்கல. அமித்ஷா பார்க்கல, மோடி பார்க்கல, நட்டா பார்க்கல. இவர் ட்ரை பண்றாரு. இன்னைக்கு காலைல கூட 10 மணிக்கு ட்ரை பண்ணாராம். பார்லிமெண்ட் இருக்கு, யாரையும் பார்க்க முடியாதுன்ட்டாங்க. பிஎம் அப்பாயின்மெண்ட் கேட்டாராம், அதுவும் கிடைக்கலையாம். ஸோ வெறுங்கையோடு திரும்பி வர போறார். அவருக்கு ஓபிஎஸ்க்கு 2 சாய்ஸ். ஒன்று, மத்திய பாஜகவை கன்வின்ஸ் பண்ணி அதிமுகவை உடைச்சி ரெட்டையில சின்னத்தை இவர் வாங்கி கூட்டணி, அது அப்போ அதிமுக பாஜக கூட்டணி அதே பேர் தான் இருக்க போகுது. இவர் அதிமுக அபிஷியலா அதே கூட்டணி தான். எடப்பாடி இருக்க மாட்டேன், இவர் இருப்பார். என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்க, உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குறேன். பாஜக வளர்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணி தரேன். பாஜக வளர்த்து எடுக்கிறேன், நானே வளர்த்து விடுறேன். அதிமுக பிஜேபி இணைக்கல, அவ்வளவுதான். இணைப்பை தவிர மீது எல்லாம் பண்ணி தரேன். நீங்க சொல்ற பேச்செல்லாம் நான் கேட்கறேன். எப்படி அம்மாவோட பேச்சு கேட்டு நான் நடந்தேனோ, அமித்ஷா என்ன சொல்றாரோ நான் கேட்கறேன். எடப்பாடி கேட்க மாட்டார், நான் கேட்கறேன். இப்படி சில டீலிங்லாம் விட்டுருக்காரு. இது டெல்லி ரசிச்சுதான் எனக்கு தெரியல. 4 பேர் 4 ஆஃபர் சொல்லுவாங்க. பொண்ணுன்னா 4 பேர் கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்க வர மாதிரி 4 ஆஃபர் கொடுப்பாங்க. டெல்லி வந்து எடப்பாடியை விட்டு போறதுக்கு இப்போதைக்கு தயாரா இல்லை. சப்போசிங்
இது எப்ப நடக்கும்னா, நாளைக்கு மனசு வெறுத்து எடப்பாடி விஜய் பக்கம் போனார்னா அப்ப கட்சியை ரெண்டா உடைச்சி அந்த சிம்பல்ல ஓபிஎஸ் கொடுத்து அதிமுக பாஜக கூட்டணின்னு வந்து என்டிஏன்னு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த நிலைமையில தான் வருமே தவிர, அப்ப எடப்பாடி அவ்வளவு கிளவர் மேன். சின்னம் தான் அவருக்கு முக்கியம். ஆமா, சின்னத்தை ஓபிஎஸ் கொடுத்துட்டு அவர் விஜய் கூட போய் சேர்ந்து என்ன லாபம்? வேஸ்ட். விஜய்க்கு வேஸ்ட், இபிஎஸ்க்கு வேஸ்ட். ஆமா, அதனால இவர் சின்னத்தை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி விடுறதா இல்ல. டெல்லியில சொல்லிட்டாராம், ஓபிஎஸ் வந்து பேசக்கூடாது, நீங்க அவரை கூடக்கூடாது, கட்சி கட்டுப்பாடு என்டிஏ கட்டுப்பாடு நீங்க மீறிட்டீங்கன்னா நாங்களும் மீறுவோம். டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் யாரையும் கட்சிகளை யாரும் சந்திக்க கூடாது, யாரும் பேசக்கூடாது, கட்சியில் சேர்க்கணும். செங்கோட்டையன் போய் ஜாயின் பண்ண மாதிரி இவங்க எங்க வேணா போய் டிஎம்கே 23 பிரிஞ்சு வந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருவோம் போட்டோம். அவர் இவர் சொன்னாராம், எடப்பாடி ஓபிஎஸ் டிஎம்கே பக்கம் தான் போகிறார், போட்டோம், கூட்டணியை வச்சு டிஎம்கே கூட்டணியில் போய் சேர போறாரு, போட்டோம், விடுங்க பார்த்துக்கலாம். அப்போ நாங்கள் துரோகின்னு சொல்லி நல்ல பிரச்சாரம் பண்றோம். ஏன்னா திமுகவை வீழ்த்துவதற்கென்றே துவக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. கண்டிப்பா தலைவர் எம்ஜிஆர், தலைவி ஜெயலலிதான்னு சொல்லிட்டு தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னார்னா அதுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி டெல்லிக்கு அதில் போட்டு வச்சு செங்கோட்டையனே வந்து தாவேக்கால போய் அடைஞ்சிருக்காரு. செங்கோட்டையன் 2ஆம் கட்ட தலைவர். ஆமா, இவர் முதலமைச்சராக இருந்தவர். கண்டிப்பா செங்கோட்டையன் முக்கியமான தலைவர் இல்லைங்களே. செங்கோட்டையனுக்கு வேற வழி இல்லைங்க. அதிமுக கதவு அடைக்கப்பட்டது, பிஜேபியில் சேர்றதுக்கு அவருக்கு ஒப்பலை, டிஎம்கே வேண்டான்ட்டார். ஏன்னா 50 ஆண்டு காலம் டிஎம்கே எதிர்ப்பு. அரசியல் என்னால போய் டிஎம்கே ஸ்டாலின் கீழையும் உதயநிதி கீழையும் வேலை செய்ய எனக்கு முடியாது. கண்டிப்பா. அப்போ ஒரு துறைமுறை சொன்னா, நாங்களாம் இல்லையாயா, நீ ஏன் வர்றதுக்கு என்னையா கிண்டலா கேட்டிருக்காரு. நாங்களாம் இல்லையா, நாங்களே தலைவரை ஏத்துக்கணும், உதயநிதி உனக்கு இன்னையா வந்தது வாயா அப்படி. அவங்கள நெருக்கமான 60 வருஷமா எல்லாம் ஒன்றே கட்சியில் இருக்காங்க. வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்சிங்கிறது வெளியில மட்டும்தான் கட்சிங்க. திமுக அதிமுக உள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் நண்பர்கள். கண்டிப்பா அசம்பிளியில ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அதை விட டெல்லி பார்லிமெண்ட்ல பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் கேன்டீன்ல, சென்ட்ரல் ஹால் எல்லாம் ஒன்னா. அந்த கட்சி வேறுபாடெல்லாம் ஒரு ஸ்டேஜ் தான், நண்பர்கள் வேற. கல்யாணம்னா எல்லாம் வர மாதிரி. இப்ப எச் ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு எல்லா கல்யாணத்துக்கும் ஸ்டாலின் வந்திருக்காரு. ஆனா ராஜா கடுமையா ஸ்டாலின் எதிர்ப்பார். ஆமா, அதனால இந்த ஒரு கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்லை. ஒரு கட்சி துவங்கி திமுக கூட்டணியில் போறது ஒண்ணுதான் வழி. ஏன்னா பாஜக என்டிஏ கூட்டணி அவுட்டு. விஜய் எடுத்துப்பாரான்னு தெரியல. ஏன்னா செங்கோட்டையன் இருக்காராங்க. செங்கோட்டையன் நினைக்கலாம், ஓபிஎஸ் வந்தாருன்னா நம்ம புகழ் மங்கிடுமோ. எப்படி புஷியானந்தும் இவங்களும் நினைக்கிறாங்களா, செங்கோட்டையனோட நம்ம புகழ் மங்குமோன்னு. ஓபிஎஸ் நம்ம மேல இருந்தவர், நமக்கு தலைவராக இருந்தவர், சிஎம் இருந்தவர், அவர் உள்ள கூட்டு வந்தா அப்ப காதல விட்டு கொடாயுதேன்னா இதனால மம்பா போச்சுன்னு அவர் செங்கோட்டையன் நைசா இவர் காதை கடிச்சாரா, விஜய் காதை கடிச்சாராம். பன்னீர்செல்வம் ஹேண்டில் பண்றது கஷ்டங்க, அவர் லாயல்ட்டி எல்லாம் கிடையாதுங்க, பாத்துக்கலான்ட்டானோ. ஸோ விஜய் பக்கமா அவுட்டு. ஸோ டிஎம்கே ஒன்று தான் போயிடும், வேற வழியே இல்லை, ரூட் இதுதான். இன்னொரு பக்கம் சார், இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து வெற்றி பெறக்கூடிய எல்லா ஒரு அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தான் தாவேக்கால சொல்லிட்டு இருக்காங்க. இது வாய்ப்பு இருக்கா சார்? அவ்வளோ ஸ்ட்ராங்கான லீடர் அவரு. ஓகே, கொடுக்கல, கேட்டிருக்காரு. இப்போ இந்த மந்த் 30ஆம் தேதி என்னமோ செங்கோட்டையனோட ஊர்ல போய் பேச போறாரு எடப்பாடி. அந்த செங்கோட்டையன் ஆதரவாளர்கள்னு பெருசா கிடையாது, அதிமுக ஆதரவாளர்கள். இந்த கொங்கு பெல்ட் இருக்கு, ரொம்ப வித்தியாசமான பெல்ட். 60 சீட் இருக்கு சார், 60 சீட் இருக்கு. அவங்க எல்லாமே ஹார்ட்கோர் ஏடிஎம்கே ஃபாலோவர்ஸ். ஜெயலலிதா, இப்போ ஜெயலலிதா ஆதரவாளர்கள், எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் எல்லாருமே செங்கோட்டையன் ஆதரவாளர்களா மாறுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம்னு சொல்லுவேன். கட்சிக்கு லாயலா இருக்காங்க, ரெட்டையிலைக்கு ஓட்டு போடுவாங்க. செங்கோட்டையன் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா 50% ஆதரவாளர் தான் இப்போ வந்தாங்க கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய. அதுல வந்த 42 பேர்ல 13 பேர் 30ஆம் தேதி அதே ஊர்ல
எடப்பாடி கிட்ட திருப்பி ரீஜாயின் பண்ண போறதா ஒரு செய்தி வருது. திரும்பவும் ஒரு செய்தி வருது, காலைல வந்தது. இவரை நம்பி போனவங்க, செங்கோட்டையனை நம்பி தாவேக்காக்கு போன 13 பேரோ என்னமோ திரும்ப 53ல திருப்பி அதிமுக பக்கம் வர போறதா ஒரு பேச்சு அடிப்படுது. ஏன்னா அவனால அந்த கல்ச்சர் ஒத்து வரல. செங்கோட்டையனை எப்படி அந்த கல்ச்சர் ஒத்துக்கினான்னு தெரியல, வேற ஆப்ஷன் இல்லை. அதனால இது என்னன்னா தமிழ்நாட்டில் இனிமே அரசியல் சூழ்நிலை சூடு பிடிக்கல. ஆமா, இது வரைக்கும் தேர்தல் நடக்க போறதா இல்லையானே பல கட்சிக்கு தெரியாத மாதிரி இருக்குது. எந்த கட்சியும் எல்லாம் பேக்ரவுண்ட்ல வேலை பண்ணதே தவிர களத்துல குதிக்கல. துவக்கட்டின்னு குதிச்சாதான் நடக்கும். எல்லாம் வேடிக்கை பார்க்குது யார் முதல்ல குதிக்கிறாங்கன்னு. அதே பிரச்சாரம் பண்றதுக்கு ஸ்டாலின் போறாரு, இவர் போறாரு, நலத்திட்டங்களை பண்றாரு, பழனிசாமி போறாரு, எல்லாம் பண்ணுது. போதுங்க. போனா கூட தேர்தலுக்கு 3 மாசம் இருக்குங்கிறத இவங்க உணர்ந்தாங்களா இல்லையானே. எலெக்ஷன் ஃபீவர் இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட கூட வரல. ஒரு தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போறதான்னு கேட்டீங்கன்னா அப்படியான்னு கேட்கறவன் தான் இருக்காம. அவங்க தேர்தல் வருதுங்க, நான் ஓட்டு போட போறேங்க, நான் இந்த கட்சிக்கு போற மாதிரி, இந்த கட்சி பிடிக்கல. அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பிடிப்பில்லாத ஒரு தேர்தலாகவோ ஒரு எந்த விதமான ஒரு ஓட்டிக்கால் நிலையற்ற தன்மை உள்ள ஒரு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். சார், மேபி அந்த பேரணிக்கெல்லாம் அனுமதி கொடுக்காது, அது ஒரு ரீசனாக இருக்கலாமா சார்? இது விஜய் பேரணிக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கல, அதிமுக கொடுக்குறாங்க. அது கேட்டால் சொல்கிறாங்க அதிமுக கூட்டணிக்கு திமுக இன்டைரக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கு, எடப்பாடி கேட்கறதுலாம் கொடுக்குறாரு, விஜய் கேட்கறதுலாம் கொடுக்குறதில்ல. ஏன்னா ஸ்டாலினோட முதல் எதிரி இப்போ விஜய் ஆயிட்டார், எடப்பாடி 2வது எதிரி. 2வது எதிரிக்கு ஓரவை, முதல் எதிரியை கவனி. 2 பேருக்கும் பொதுவான எதிரி. அதனால விஜய் மேல கான்சன்ட்ரேஷன் திரும்புதோ எடப்பாடி மேல திரும்பலையோன்னு அப்படி ஒரு சந்தேகம் வருது. யூகங்கள் தான் இதெல்லாம். இது நம்ம என்ன நடக்கிறதுங்கிறத வச்சு பேசுறோமே தவிர இதுதான் உறுதின்னு சொல்ல முடியாது. இது நடக்கிறதுனால இப்படி இருக்கலாம். விஜய் மீது நடவடிக்கை எடுப்பதனால் அதிமுக ஒதுக்கி வச்சுட்டாங்க, அதிமுக மீது நடவடிக்கை இல்லை, அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே ஒன்று எலெக்ஷன் ஃபீவர் ஜனவரிக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். சார், இப்போ தாவேக்கால சார்பாக இப்போ மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சார். அவரை காலி பண்ணுறதுக்கு திமுக அதிமுக கூட்டணி வச்சே காலி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல சார், அது வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக 100க்கு 100 செங்கோட்டையன் அசம்பிளியில் வரக்கூடாதுன்னு எடப்பாடி பிடிவாதமாக இருக்க மாதிரி ஸ்டாலினும் பிடிவாதமாக இருக்கார். ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் கூப்பிட்டு பார்த்து நீங்கள் வரல. சேகர் பாபு அமைச்சரை பேச வச்சு, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேச வச்சு, திமுக அத்தனை அமைச்சர்களை பேசி, அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்த தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னாராம் செங்கோட்டையன், முத்துசாமி செந்தில் பாலாஜியோட கொங்கு ரீஜன்ல என்னால் வேலை செய்ய முடியாதுங்க, சேர்ந்து வேலை செய்ய முடியாதுங்க. அவங்க 2 பேரும் ஏடிஎம்கேல தான் போனவங்க, எங்க கூட ஒர்க் பண்ணவங்க தான், அவங்க கூட என்னால் வேலை பண்ண முடியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாராம். ஸோ ஸ்டாலின் மனசு வருத்தம், என்னடா நம்ம இவ்வளோ கூப்பிட்டு கூட நம்ம வரலையே, மந்திரி பதவி தரேன்னு சொன்னேன், திருப்பி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்கிறேன், திமுகவில் வந்துடுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களேன்னு ஸ்டாலின் மனசு வருத்தம். ஸோ செங்கோட்டையனை ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுல திமுக அதிமுக கரம் கோக்குமான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். சார், இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்போ பேனர்லாம் செங்கோட்டையன் அவர்களோட பேனர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட படமும் சேர்ந்து இருக்கு. அது தாவேக்கான மத்தியில் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்திருக்குமா இருக்காதா சார்? இது பாக்கெட்லேயே ஜெயலலிதா போட்டோ வச்சிருக்காங்க, பாக்கெட்லயும் இருக்கு, பேனர்ல இருக்கு, எல்லாம். ஜெயலலிதா தலைவியை ஏத்துக்கினாரா, விஜய தலைவரா ஏத்துக்கினாரா, இல்ல விஜய தலைவரா ஏத்துக்க மனசு இல்லையா கேள்வி வருது. இப்போ தாவேக்கால ஜாயின் பண்ணா அர்த்தம் முழுக்க விஜயோட தலைமையை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஆமா, உங்க அல்டிமேட் தலைவர் விஜய், அவ்வளவுதான். ஒரே 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 2 பதில்கள், ஒரு பதில் தான். ஆமா, அப்ப விஜய் போட்டோன்னா நீங்க பாக்கெட்ல வச்சுக்கணும். கண்டிப்பா. புஷி ஆனந்த் ரங்கசாமி போட்டோ வச்சிருக்காரா, எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்காரா, விஜய் போட்டோ தான் வச்சிருக்காரு. இந்த போட்டோ வைக்கிற கல்ச்சரே ரொம்ப நல்ல கல்ச்சர் இல்லை, அது வேற விஷயம். அதுக்குள்ள இந்த போட்டோ வச்சாதான் எம்ஜிஆர் ஒரு காலத்துல எல்லா தொண்டர்களையும் கூப்பிட்டு பச்சை குத்தி கொண்டார். அப்ப அது பார்பேரிக்னு சொன்ன அதிமுக தலைவர்கள்லாம் எனக்கு தெரியும். இந்த செய்கை ஒரு பார்பேரிக், காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு ஓப்பனா எம்ஜிஆரை பார்த்து சொன்னாங்க. எம்ஜிஆர் சொன்னா என் லாயலிஸ்ட் எப்படி நான் இனி ப்ரூவ் பண்ணுவேன்,
மாற கிழிச்சா காமிப்ப ஆஞ்சநேயர் மாதிரி கையில பச்சை குத்திக்கோ. பல பேர் ஆமா நானே பார்த்துருக்கேன். இப்ப அதிமுக பச்சை குத்திய தலைவர்கள்லாம் திமுக இருக்காங்க. அதிமுக கையில பச்சை குத்தியவெல்லாம் ஃபுல் ஷர்ட் போட்டு டிமுக இருக்காங்க. ரெட்டையில இருக்கும் பச்சை குத்திட்டு ஆனா திமுக இருப்பாங்க. திமுக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் பாக்கெட்ல போட்டோ வச்சுக்கிறது. அது ஈக்குவல்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இது லாயல்ட்டி. கரவேஷ்டி ஏன் கட்டுறோம்? அந்த கட்சியில இருக்குன்றத காட்டிக்கிறது. அதுதான் பாக்கெட் போட்டோ. கரவேஷ்டியும் பாக்கெட் போட்டோ ஒண்ணு. கரவேட்டி தாவேக்கா, பாக்கெட்ல ஜெயலலிதா. கரவேட்டி தாவேக்கா, பாக்கெட். இவங்க என்ன பண்ணுவாங்க, பாஜக காரங்க ஒரு நாளைக்கு அண்ணாமலை வச்சுப்பாங்க, ஒரு நாளைக்கு மோடியை வச்சுப்பாங்க, ஒரு நாளைக்கு அமித்ஷா வச்சுப்பாங்க. மத்தியம் எல்லாம் நிறைய தலைவர் இருக்கிறாங்க. அண்ணாமலை வச்சிருந்தா மோடி வச்சுப்பாருன்னு பயம், மோடி வச்சிருந்தா அண்ணாமலை வச்சுப்பாருன்னு பயம். அந்த மாதிரி தமாக திமுக அப்படி கிடையாது, ஒரே தலைவர் ஸ்டாலின் விஜய், அவ்வளோதான் முடிவு வச்சு மேட்டர். இப்போ திமுக எல்லாம் வந்து 2 பேர் போட்டோவும் இருக்கும், ரெண்டு சேர்த்த மாதிரி வச்சுப்பாங்க. ஸ்டாலின் உதயநிதி சேர்ந்த மாதிரி வச்சுப்பாங்க. ப்ராப்ளம் சால்வ்டு. 2 பேருக்கு லாயலிஸ்ட். கரெக்ட். அந்த மாதிரி வந்து தமாக முடியுமா? முடியாது. ஸோ செங்கோட்டையன் வந்து மனதளவில் முழு நேர தவாக்காவாயிட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் வருது கண்டிப்பா. ஓகே சார், நம்ம தாவேகா மற்றும் சமூக அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.